ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். டாஸ்மாகில் நடத்தி 1000 கோடி ரூபா அளவுக்கு முறைகேட்டு நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இதனால் தமிழக பாஜக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அண்ணாமலை பாதி வழியே கைது செய்யப்பட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட வீட்டிலேருந்து வெளில வந்தவனையே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது காவல்துறை இன்னும் பெட்டராக கையாண்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு முற்றுகை போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது. அதில் என்ன சந்தேகம் இல்லை. நாளைக்கு பாஜகவே ஆட்சியில் இருந்தாலும் கொடுக்காது. ஆனால் என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு அவங்க முன்னாடி அவங்கள ஆற்றுப்படுத்தியிருந்தாங்கன்னு சேப்பாக்கத்தில் நடத்திக்கங்க, வள்ளூர்கூட நடத்திக்கங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மாட்டேன்னு சொன்னால் அது பாஜக வீம்பு பிடிக்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க, இவங்க நாங்கள் இங்கே தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒட்டுக்க நாங்கள் அனுமதி மறுக்குத்தோம் அப்படின்னு சொல்லி முடியும் போது எங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி போராட்டம். அப்போ காவல்துறை இதை டாக்டிக்கலாக கையாண்டுருக்கலாம். அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு தெருமுனையில் பிரச்சாரம் பண்ணி 4 பேர் பேசி அதில் அண்ணாமலை பேட்டி மட்டும் தான் போட்டிருப்பீங்க, மற்றது நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, அது அப்படியே காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாள் முழுக்க அவங்கள கைது பண்ணி அவங்கள முடக்கி அவங்கள பேச விட்டு அதுக்கப்புறம் அவர்களை விடுதலை பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள எந்த மண்டபத்தில் அடைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி போய் ராத்திரி 7 மணி வரைக்கும் நம்ம ரிமாண்ட் பண்ணுறதா இல்லையான்னு தெரியாமல் அப்படி முடிச்சுட்டே போனதுனால அந்த செய்தி நாள் முழுக்க தாங்கிருச்சு. இப்போ பகலில் 11 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு லஞ்ச் பிரேக்கில் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் நாள் முழுக்க கொண்டு போயிட்டீங்க. இன்றைக்கி பேட்டியில் நிற்கிது. அது காவல்துறை இன்னும் பெட்டராக கையாண்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டாரா? 3 ஃப்ளைட்டு போயிடுச்சுன்றார். ஒரு நாட்டுக்காக போகிறாரோ ஒரு 5 மணி நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டாரான்னு சேகர்பாபு விமர்சிக்கிறார். ரிமாண்ட் பண்ணிடுங்க, 15 நாள் அமைதியாக இருக்க போகிறாரு, எவ்வளோதானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு அங்கே கஸ்டடியில் வச்சுருக்க என்ன கணக்கு இருக்குது? நீங்கள் ஒன்று அவங்க மேலே கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா போக்கூடாசான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அவ்வளோதானே. இதில் 5 மணி நேரம் அமைதியாக இருக்க மாட்டாரான்னு யார் அமைதியாக இருப்பாங்க? 3 ஃப்ளைட்டில் 30 ஃப்ளைட் போட்டு யார் அமைதியாக இருப்பாங்க? நீங்கள் ஒன்று அவங்கள செக்யூர் பண்ணிடுங்க, ஒன்றும் கேள்வியே கிடையாது. இல்லை அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க. அதனால் நடுவில் கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிட்டு அங்கே பாத்ரூம் இல்லை, லேடிஸ் மயங்கி விழுறாங்க, தண்ணி இல்லை, கல்யாண மண்டபத்துக்கார ஓடி போயிட்டான், பள்ளிக்கூட வேலை தூக்கிட்டு வர்றீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் கேட்குறேன், பள்ளிக்கூட வேலை ஒருத்தர் கைது பண்ணுறீங்களே, என்ன கணக்கு? உங்கள் காவல்துறை வாகனம் என்னாச்சு? தமிழ்நாட்டில் 5 கோடி பிஜேபிக்காரங்க இருக்கிறாங்களா? உங்களுக்கு அவ்வளோ வண்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு? இல்லை தமிழ்நாடு முழுக்க போராட்டம் இருந்துச்சா? இன்னைக்கு போராட்டம் அறிவித்தது சென்னையில் மட்டும்தானே. சென்னை காவல்துறையிட்ட அவ்வளோ வண்டி இல்லையா? பள்ளிக்கூடத்து வாகனத்துக்கு என்ன சொல்லி எழுப்புனீங்க? நேற்று இதில் அரசியல் கைதிகள் அந்த வேனில் ஏறுறாங்க, நாளைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் அந்த பஸ்ஸில் ஏறணுமா? அப்போ உங்களுக்கு வேறு வண்டி கிடைக்கலையா? நாய் வண்டியில் எங்களை ஏற்றுறதா அப்படின்னு ஹெச்ராஜா அந்த வண்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த வண்டிக்கு என்ன கணக்கு? அது அந்த வண்டியான்னு எனக்கு தெரியாது. நான் பள்ளிக்கூட வண்டியை பார்த்தேன். அது ஒரு வாகனம் மோசமாக இருந்துச்சுன்னா அது காவல்துறை வாகனமாக கூட இருக்கலாம், பராமரிப்பு இல்லாமல். அது நாய் வண்டியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அது நாய் வண்டியான்னு சொல்லுவேன். நாய் ஏற்றிட்டு போகிற மாதிரி வண்டி கூட நினச்சிருக்கலாம். அவங்க அது பராமரிப்பு இல்லைங்கிறனால அப்படி சொல்லிக்கலாம். நான் என்ன தெரியாது, நான் பள்ளிக்கூட வாகனத்துக்கே போய் நிற்கிறேன். அப்போ ஒரு முடிவுக்கு வந்தீங்களா? எங்கே போய் எந்த மண்டபத்தில் சேர்க்கணும்? எவ்வளோ நாராயண திருப்பி கூப்பிட்றாரு, எங்களை வண்டியில் வச்சு அடைச்சிக்கிட்டே இருந்தாங்க, எங்கே போகிறேன்னே தெரியல. அப்போ இதெல்லாம் முன்னாடி உள்ளது தானே. யார் யாரை செக்யூர் பண்ணணும் முன்னாடியே பிளான் பண்ணது தானே. இவர் பண்ணுறாரு, இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இவர் பண்ணுறாரு, இவர் அங்கேயே மடிச்சிரு, இவர் வீட்டிலேயே மடிச்சிரு, இவர் வெளியே மடிச்சிரு, இவர் மண்டபத்துக்கு கூட்டு போய் இவருக்கு அங்கே இது இவ்வளோ சாதாரண திட்டங்கள் தானே. 2 மணி நேரமாக வண்டியிலே சுற்றிட்டு போய் எங்கே போகிறேன்னே தெரியலன்னு பொன்னார் உட்காந்துருக்காரு, எங்கே போகிறாங்கன்னே தெரியல. என்ன கணக்குது? இல்லை நீங்கள் ரிமாண்ட் பண்ணிடுங்க, யாருமே கேட்க மாட்டாங்களா? 5 மணி நேரம் சார், நாளைக்கு தடையை மீறி போராட்டம் பண்ணால் ரிமாண்ட் தெளிவுபடுத்திடுங்க. அது யாரும் வரமாட்டாங்க, வந்தால் அவங்க தயாராக வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற முடிவு எடுக்காமல் அப்புறம் அவர் 5 மணி நேரம் பொறுமையாக இருக்க மாட்டாரான்னு எனக்கு புரியலையே. முடிஞ்சால் முதலமைச்சர் வீட்டை நோக்கி வர சொல்லுங்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டின் சாபக்கேடு அப்படின்னு. இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதே தான் அவரும் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக சேகர்பாபோட ரொம்ப சூப்பராக சொல்லுவார் திரு அண்ணாமலை. இன்னும் அவங்க கட்சியில் இன்னும் 15 பேர் இருக்கிறாங்க இதே மாதிரி பேசுறதுக்குன்னு. அதெல்லாம் அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். அண்ணாமலை ரகுபதியை கிரிமினலுங்கிறாரு, சட்டத்துறை அமைச்சர் கிரிமினலுங்கிறாரு, A1 குற்றவாளியே முதலமைச்சர் தான் அப்படின்றாரு. அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் ஆட்டுக்குட்டின்னு சொன்னவங்க, கத்துக்குட்டின்னு சொன்னவங்க, ஆடை வெட்டுற மாதிரி படத்தை வச்சு நடித்து ஆட்டை நடு ரோட்டில் வெட்டவங்க, அவங்களாம் என்ன சொல்ல போகிறீங்க? மாண்புமிகு பிரதமரையும் மற்றவங்களாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் 100 முறை சொல்லியிருக்கேன். ஸோ இவர்கள் அவன்கிட்ட உங்களுக்கு தார்மீகம் இருக்கான்னு பேசுகிறதுக்குலாம் அது வாய்ப்பே இல்லை. அவங்க அரசியலாக பேசுகிறாங்க, அது எக்கெடு கெட்டு போது எனக்கு இது பண்ணல. அது அவரை பேசினாலும் சரி, இவர் பேசினாலும் சரி. அந்த இடத்துல நான் திரு அண்ணாமலை பேசின அரசியல் சரி, திரு சேகர்பாபு பேசின அரசியல் தப்புன்னு சொல்கிறது நான் இல்லை. யார் பேசினாலும் தனிப்பட்ட தாக்குதல் எனக்கு ஏற்க முடியாது. திரு விஜய் அவர்களை பின்னாடி இவரே குறிப்பிட்டார், நடிகையோட இடுப்பக்கிட்டு வர மாதிரி, அதெல்லாம் நான் உடன்படணும். எனக்கு அது உடம்பு. அப்போ அண்ணாமலை சொன்னார்னா ஆமாம் கரெக்டு தாங்க, விஜய் இடுப்பக்கில் தப்புங்கன்னு சொல்கிறாலும் நாங்கள் கிடையாது. அவர் நடிக்கிறார், சினிமாவில் உட்காந்து அவருடைய பொழப்பை அவர் பார்த்துருக்காரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காவல்துறையில் இருந்தீங்க, உங்கள் பொழப்பை நீங்கள் பார்த்தீங்க. ஒரு செருப்பு தைக்கிற தன்னுடைய பொழப்பை பார்த்தார். அது ஒரு டீ கடைக்காரர் அவருடைய பொழப்பை பார்க்குறாரு. அவர் ஒரு பொழப்பை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
அதில் எப்படி நீங்கள் வெளியே போக முடியும்? அதனால் இருக்கல தனிப்பட்ட விமர்சனங்கள், தரக்குறைவான விமர்சனங்கள், இது யார் பண்ணாலும் அது நான் உடன்பாடில் அதை பற்றி நாங்கள் பேசவே தயாராது. அது வந்து ரகுபதி பேசினா சரி, சேகர்பாபு பேசினா சரி, அண்ணாமலை பேசினா இந்த இடத்துல நான் யார் பேசினாலும் நான் ஏற்கல, எனக்கு அது உடன்பாடு கிடையாது. திமுகவோட பி டீம் விஜய்ன்றார். ஒவ்வொரு கட்சியும் வந்து இன்னொரு கட்சியை பி டீம்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பி டீமா சி டீமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று நல்லா தெரியும், திரு விஜய் அவர்களுடைய வருகையும் அவர் தனித்து போட்டியிட்டாலோ அது நிச்சயமாக திமுகவுக்கு தான் சாதகம் பண்ண போகுது. அதை நான் டேவிலிருந்து திரு அண்ணாமலை நேற்று பேட்டி கொடுத்தப்பறம் நான் சொல்ல, திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து என்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்கள் பாருங்க. ரொம்ப தெளிவாக விஜய் அவரோட வருகை தனித்து போட்டி என்றால் அது திமுகவுக்கு சாதகம் செய்து தவிர அவர் எந்த பலனையும் கொடுக்காது. இல்லை, அவர் மற்றவங்களை வாங்கன்னு தானே கூப்பிடுறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றேன் வாங்கன்னு ஆட்சி அமைக்கிறேன் தானே கூப்பிடுறாரு. ஆட்சி அமைச்சா தானே வருவாங்க. திரு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, என்னை நம்பி வாங்க, எல்லாருக்கும் நான் அமைச்சரில் பங்கு கொடுக்குறேன். யார் யாரெல்லாம் போவா சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவ்வளோதான். இல்லை, அப்போ நான் அது வந்து சொல்றாரு, அது வந்து திரு திருமாவளவன் அன்னைக்கே விளக்கம் சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு என்பதை அதிமுக பேசுவது வேறு, தவக பேசுவது வேறு. நீங்க வந்து உங்களை எவ்வளவு உயரத்தில் வச்சுப்பீங்க ஒரு கணக்கில். நீங்க வளர்ற கட்சி நல்லா விடுவீங்க, நான் வந்து உங்களை ஒண்ணுமெல்லாம் போயிடுவாங்க, டெபாசிட்லாம் போயிடுவாங்க நான் சொல்ல, புரியுங்களா? ஆனால் எங்கே போவீங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, எவ்வளோ உயரம் தொட முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. எந்த ஒருத்தர் நான் வந்து பிஜேபி ஆட்சி வரும்னு சொல்லியிருக்கேன் ஒரு தெரியாது. 2026 பிஜேபி ஆட்சி நான் இது வரைக்கும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அதிமுக துணையின்றி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. திமுக நான் கேட்குறேன், பிஜேபி என்னை பிஜேபி ஆதரவாளர் தான் நீங்கள் முத்த குத்துவீங்க. நீங்கள் எல்லாரும் பிஜேபி ஆதரவு சொல்றீங்க. பிஜேபி 2026 ஆட்சின்னு சொல்லியிருக்கேனா? 2031 பிஜேபி ஆட்சி நான் சொல்லியிருக்கேனா? நான் கணக்கே 36க்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் 2026 எப்படி ஆட்சிக்கு வருவீங்க? யாரு? தாவேக்கா. அப்புறம் எப்படி நீ பங்கு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க? அதான் என்னையே விட்டுருங்க. உங்க கூடவே நலவிரும்பியான அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு, அதிமுக சொன்னா வேற, நீங்க சொன்னா வேற அப்படின்னு. அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு, நீங்க எங்க வர வாய்ப்பு இருக்கு? அப்ப ஆட்சியில் பங்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டாருன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லுவாரு, அண்ணன் சீமான் சொல்லுவாரு, யார் போவீங்க? திமுக எதிர்ப்போட்டுகளை விஜய் வாங்கிட்டு வரும், திமுக சாதகமா முடிஞ்சிடும் அப்படின்றீங்களா? அதான் நான் சொல்றேன், திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறும். இன்னைக்கு திமுக கூட்டணி ஒருங்கிணைஞ்சிருக்கு, திமுக கூட்டணி வலுவா இருக்கு. 2019, 21, 24 3 தேர்தல் ஒருங்கிணைஞ்சிருக்கு. அது வந்து உத்தரவாதமான வெற்றி, ஸ்ட்ரைக்கிங் ரேட் காட்டிட்டாங்க. அப்படி ஓரமாச்சிருக்கு. எதிர அதிமுக பாஜக ஒன்னா இருந்துச்சு, பிளந்துருச்சு. இப்ப அதிமுக பாஜக நாம் தமிழர் விஜய் 4 முனை இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. அப்ப திமுக வேணும்னு ஒரு குரூப், திமுக வேண்டாம்னு 4 தனி குரூப். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 2+2 4 தெரியுங்களா? இது இவ்வளவு எளிமையான கணக்கு தானே. இதுக்கு என்ன பெரிய ஒரு, இதுக்கு வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் வரணுமா உங்களுக்கு? இது 2+2 4 சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய வித்த வேணுமா என்ன? அப்ப வந்து இன்னொருத்தர் வந்து நானும் திமுக ஒழிப்பேன் கிளம்புனா என்ன கணக்கு? கடைசி வரைக்கும் யாருமே விஜய் நோக்கி போக போறதில்லை அப்படின்றீங்க? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அது 2025 டிசம்பர் 2026 ஜனவரியில் தான் முடிவாகும் சொல்லியிருக்கேன். இல்லை, இப்போ கூட திருமாவளவன் சொல்றாரு, கூடுதலான சீட்டுகளை வேணா கேட்டு பெறும் ஒழிஞ்சு ஒருபோதும் திமுக கூட்டணி விட்டு போக மாட்டோம் அப்படின்னு. ரங்கராஜ் பாண்டே சொன்னது சரியா இருந்துச்சுன்னு இனிமேலாவது நீங்க நம்புங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மது ஒழிப்பு போராட்டம் அவர் நடத்துற போது நான் என்ன சொன்னேன்னு? மது ஒழிப்பு போராட்டமே அவருடைய வேல்யூ ஏற்றுவதற்கான ஒரு முயற்சி. மது ஒழிப்பு போராட்டம் என்பது திமுக எதிர்ப்பு போராட்டம் அல்ல. அவர் திமுகவே உள்ள சேர்ப்பார். அவர் அதிமுகவே அழைப்பு கொடுக்குறேன்னு நீங்களும் அவங்க பாஞ்சு போயிட்டு அத்தடி ஓடி போயிட்டு சொன்னீங்க. இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லியிருக்காரு, சீட்டு வேணா கூட வாங்க வந்து வெளியே போக மாட்டோம். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். திமுகவே சேர்த்துட்டார் அந்த மேடையில். மது ஒழிப்பு மாநாடை, மதுக்கடைகளை நடத்துகிற, மது ஆலைகளை நடத்துகிற திமுக கூட்டுக்கார வச்சு பண்றாரு. திமுகவுடைய பிரமுகர்கள் இருக்காங்களா இல்லையா? அதில் திமுக பிரமுகருடைய குடும்பங்கள் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அவங்கள வச்சு நடத்திட்டீங்க. அப்புறம் என்ன மது ஒழிப்பு மாநாடு? அதை தான் நான் சொன்னேன். மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சு நீங்க அப்புறம் வந்து சொல்ல, மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சோடனே ஊடகங்கள் பூரா துடிச்சாங்க. ஓஹோ, திமுக கூட்டணி திரும்ப வெளியே வர போறாரு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அண்ணன் ஒரு சீட்டை கூட்டுறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னேன். அதை இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டாரு. இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. திமுக வீழ்த்துறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, சீமான், விஜய் ஒரு நிலை சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. சீமான் விஜய் தவிர மற்றெல்லாம் நடக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. விஜயோட குற்றச்சாட்டு பாத்தீங்க, தொடர்ந்து வந்து பாசிசமும் பாயாசமும் ஒன்னா இருக்கு, 2 பேரும் ஒன்னா இருக்கு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்துல திரு என் ஆனந்த் பேரர்கள் வந்து ஒரு அறிக்கையை நீங்க பார்க்க, இதுல பிஜேபி அரசு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நடந்திருக்கிறது டாஸ்மாக் ஊழல். டாஸ்மாக் வந்து தமிழ்நாடு அரசு நிறுவனம், புரியுங்களா? இதுல மெட்ரோ மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் ஒரு 10% இருக்குங்கிறது தமிழ்நாடு அரசுடைய விற்பனை கழகம். அந்த இடத்துல ஒரு முறை நடந்திருக்குன்னா அதை பிடிச்சி உடனே உள்ள வைங்கன்னா, நீங்க நாடகம் நடத்துறீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, ஏமாத்தொலை பண்றீங்க, உங்களுக்கு கள்ள கூட்டணி வச்சிருக்கு. எந்த கூட்டணி வருது எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டுது. எங்க கூட்டணி வந்துச்சு? மத்திய அரசுக்கு என்ன பங்கு இருக்கு? மத்திய அரசு தான் ரைடே பண்ணுது. உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்காம என்ன தூக்கில் போடணுமா? இல்ல, உங்க கையில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஆக்ஷன் போடுறீங்க. அதிகாரம் எதுக்கு இருக்கு? அதிகாரம் எதுக்கு இருக்கு? என்ன நடவடிக்கை என்ன சொல்லுங்க? கைதா, ஜெயில வைக்கிறதா, தூக்குல போடுறதா? சொன்ன நடவடிக்கை என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. நீங்க கைதை தான் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். யார? செந்தில் பாலாஜியோ? செந்தில் பாலாஜி பேர் வரணும்ல.
அதுக்கு ப்ரூஃப் கிடைக்கணும்ல. இந்த காசுலாம் செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு அவங்களுக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு தூக்குவாங்க. அந்த செந்தில் பாலாஜி தூக்குற தயங்கினவங்களா அவங்க? ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே இருந்தால ஈடியோட வழக்கில் தானே. என்ன இது தள்ளி விட்டு விளையாடுற வழக்கா? அப்போ திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கணும். இல்லைன்னா எழுதி தரவங்கள்ட்ட ஒழுங்காக சொன்னியப்பா நீ ஏதாவது கண்ணாப்பண்ண எழுதி தரப்பா 4 பேர் கேட்குறாங்கன்னு சொல்லணும். நடவடிக்கை எடுத்ததான ரெய்டு, 3 நாள் ரெய்டு, 5 நாள் அறிக்கை, என்ன நடவடிக்கை இல்லைன்றீங்க? 1000 கோடி ரூபா ஊழல் வெளியே சொல்லியிருக்காங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டிலிங் நடந்திருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்திருக்கு, பில்லிங் நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாத்துக்குமே கிக் பேக்ஸ் போயிருக்கு. அந்த நிறுவனத்தில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கு. அதிகாரிகளும் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பேசிட்டு இருந்திருக்காங்க. அதன் மூலமாக பணப்பரிமாற்றம் இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு வந்து நாடகம் ஆடுது, பாஜக ஏமாற்றம் பண்ணுது. அதிகாரத்தில் எல்லா கடையும் பூட்டிடுவாங்களா? நாளைக்கு காலைல ஈடி வந்து தமிழ்நாட்டுக்கு 5000 கடையை பூட்டிடுவாங்க. அதுக்கு அதிகாரம் இருக்குதா? சுப்ரீம் ஹைகோர்ட் கேட்காதா? இன் வாட் ரைட் யூ ஆர் டூயிங் திஸ் கேட்காதா? அப்படி அப்போ வந்து மாநில அரசுடைய உரிமையில மத்திய அரசு தலையிடும் சண்டைக்கு போயிட மாட்டீங்களா? என்ன நடவடிக்கை? என்ன நடவடிக்கை? நீதிமன்றம் போகிறதான நடவடிக்கை. அதுக்கு தானே கேஸு. ஒரு கேஸ்னா எஃப்ஐஆர், அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட்டு, அதுக்கு பிறகு ரிமாண்டு, அதுக்கு பிறகு கேஸ், அப்படி தானே போக முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸ் நடத்த முடியுமா? இல்லை நீங்கள் ஆட்சி வந்து என்ன செய்வீங்க? முதல் நாள் ரைடு, மறுநாள் டைடு முடிச்சு விட்ருவீங்களா? அப்போ சினிமா வசனமா இது? ஒரு பாட்டில் முதலமைச்சராக இருக்கு. இங்கே சட்டம்னு ஒன்று இருக்குல்ல. அஜ்மல் கசாபுக்கே வக்கீல் போட்டு அவருடைய தரப்பு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை கொடுத்த நாடு. பாகிஸ்தானில் வந்தவர் பயங்கரவாதி, வீடியோ முன்னாடி சுட்டவர். ஸோ இவர் தானா அவருங்கிறதோட தேடலை. புரியுங்களா? உங்களுக்கு பயங்கரவாதி முகமூடி வந்து அஜ்மல் கசாப் தான் சுட்டார்னு தெரிஞ்சு அவர் காயப்பட்ட போது அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சு அவருக்கு ஒரு வக்கீல் அரசு தரப்புலேருந்தே வச்சு அப்ப நிறுவனமாகி அவர் தூக்கு தண்டனை கொடுத்த நாடு. அதுதானங்க டெமோக்ரஸி. நீங்கள் என்ன சர்வாதிகாரம் பேச போறீங்களா? எங்க அண்ணனாவது அன்பான சர்வாதிகாரம், நீங்க அதோட பயங்கரமான சர்வாதிகாரம் நடவடிக்கை எடுக்கணும். என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு திமுகவை திட்டினது உங்களுக்கு வருத்தமாயிருச்சு. திமுக திட்டோமேன்னு. அப்போ மறுநாள் பிஜேபி திட்டோம்னா பாசிசம் பாயாசம் சொல்லி மெயின்டைன் பண்ணிடலாம். அதுதான் நம்ம பல படம் சொல்லியிருக்கேன். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. அந்த வடிவேல் படத்தில் வந்த மாதிரி இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று. இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்திலையும் இதே தான் சொல்றாங்க. பாசிசம் பாயாசம் சேர்ந்து எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி நாடகம் போடுறாங்கன்னு விஜய் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி புஷியானதுக்கு முன்னாடி விஜய் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ வந்து மேலே உள்ள மறைமுக முதலாளிகளும் இங்கே உள்ள உறவுக்காரர்களும் டீல் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு. புஷியானது அதே அறிக்கை தான் சொல்றாரு. திரும்ப திமுகவையும் பாஜகவையும் ஒரே இலக்கில் எதுக்காக கொண்டு வர்றாங்க? நான் பாஜக எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்த விரும்புறாரா? நான் பாஜக பி டீம் இல்லைன்னு சொல்றதுக்காக இப்படி சொல்றாரா? முன்மொழி கொள்கையில் பிஜேபி என்ன நாடகம் ஆடுதுன்னு சொல்லலாம். ஹிந்தியை எங்கே திணிச்சிருக்குன்னு ஒரு வரி காட்டும். இவ்வளோ பேசுகிறாருல, எல்லாம் சொல்கிறாருல, அறிக்கை விடுறாருல. எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்களே, வேறு யாரும் சொல்லாத கொள்கை 6 பேர் நாங்கள் வச்சுருக்கோன்றாருல. அதை மாதிரி ஒரு ஆதாரம் காட்டணும். ஹிந்தியை பிஜேபி இந்த இடத்துல திணிச்சது. கடந்த 11 ஆண்டுகளாக பிஜேபி அரசில் தான் இதுவரைக்கும் எந்த தேர்வுலையும் இல்லாத வாய்ப்புகளை சிஐஎஸ்எஃப் உள்பட பல இடங்களில் தமிழ்லேயே தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்புகள் முதல் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரயில்வே டிக்கெட்லேருந்து என்னென்னலாம் நம்ம கோரிக்கை வச்சோமோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட்டு தமிழ்லையும் எழுது தமிழ் புண்ணியத்தில் இன்னும் மற்ற மொழிகளுக்கு வாய்ப்பு சேர்ந்து கிடைக்கும். இது 75 வருஷமாக இல்லாத விஷயம் கடந்த 11 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் பாராட்டணுமா திட்டணுமா? மும்மொழிக்குள்ள நாடகம் என்னன்னா சும்மானாதுக்கு போகிற வழியில் திருடன் எதை திருடுனான்னு சொல்லணும்ல. பொண்ணா பொருளா, என் வீட்லையா உன் வீட்லையா, 100 ரூபாயா, நேத்தா முந்தா நேத்தா, கூட்டணியாவா தனியாக சொல்லணும்ல. அவன் திருடன். இப்போ என்ன திருடுனா சொல்லணும்ல. பிஜேபி நாடகமானது. என்ன நாடகமானது அதை சொல்லுங்க. ஹிந்தியை திணிச்சிட்டு திணிக்கலன்னு சொல்லுங்க. என்ன திணிக்குது? நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பேசுறாரு. நரேந்திர மோடி உலகம் பூரா பேசினா தமிழ் பேசுறாரு. அவரை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திக்கிட்டு அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மும்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இருமொழி கொள்கை வேணும்ன்றீங்க. தமிழ்நாட்டில் பாதி ஸ்டூடெண்ட் வந்து மும்மொழி கொள்கையில் படிக்கிறான். தமிழ்நாட்டில் பாதி பேர் மும்மொழி கொள்கையில் படிக்கிறான். அப்போ அவெல்லாம் துரோகியா? தமிழின விரோதியா? உங்க ஸ்கூல்ல நீங்க தமிழ் வச்சிருக்கீங்களா? நீங்க நடத்துற ஸ்கூல்ல நீங்க தமிழ் கிடையாது, அது ஹிந்தி இருக்கும். மற்றவங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து தமிழ் இருக்கணும், ஹிந்தி இருக்க கூடாது. நாடகம் யார் போடுறா? ஆனால் திருமாவளவன் பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்குது? நாடகம் யார் போடுறா? என்னங்க நீங்க பூரா வேற சொல்லிக்கிட்டு வேற செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் புரியல. சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கக்கூடிய மத்திய அரசை பார்த்து நாடகம் போறான்றீங்க. என்ன உங்களுக்கு திமுக திட்ட கூச்சமா இருந்தா திட்டாதீங்க. அண்ணன் கமலஹாசன் மாதிரி போய் சேர்ந்துருங்க. அடுத்த தேர்தல் வரைக்கும் இது காத்திருக்கீங்க. எங்க அண்ணன் ஒரு தேர்தல் அடிபட்டாரு, பின்னாடி சேர்ந்தாரு. நீங்க இப்பயே போய் சேர்ந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக உடனே சேரக்கூடாதா? உங்க விருப்பம் இல்லையா? விஜய் மனசு கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக விமர்சிக்க ஒரு தயங்கடான்னு நினைக்கிறீங்களா? திமுக விமர்சனம் பண்ணா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க திமுக. அதனால பிஜேபி சேர்த்து விமர்சனம் பண்ண நான் நியூட்ரலா இருக்கேன்னு காட்டிக்கிறேன். வேற என்ன கணக்கு? வேற என்ன கணக்கு? நான் வந்து ரகுபதி சொன்னது தப்பு, சேகர்பாபு சொன்னது தப்பு, அண்ணாமலை சொன்னது கரெக்டுன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? உங்களுக்கு புரியுங்களா?
அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வைரமுத்து மேல குற்றச்சாட்டு வந்தபோது அது அந்த பெண்ணு இப்போ பரிசீலனை பண்ணணும், அதை ஆராயணும், நம்ம வழக்க பார்க்கணும், நம்ம 19 நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு புகார் கவர்னர் மீது வந்த உடனே கவர்னர் பதவி விலகுனார். மேட்டர் ஆஃப் டேஸ், ஓரிரு நாட்கள்ல. என்ன கணக்கு? கவர்னர் மேல புகார் வந்தா ராஜினாமா பண்ணிடணும், வைரமுத்து மேல புகார் வந்தா அது பெண் மறுபரிசீலனை பண்ணணும். என்ன கணக்கு? அப்படி நான் சொன்னேன்னா? திரு சேகர்பாபு பேசுற தப்புங்க, திரு அண்ணாமலை பேச சரிங்க சொன்னா, இடுப்பக்கல்ற பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அது ஏற்க முடியாது, அது தொழில் நடிப்பு. அப்ப திமுக திட்டுறீங்க, அதுல புரிஞ்சு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடியது. இங்க பிஜேபி எங்க வந்துச்சு? இல்லை, விஜய்க்கு திமுக எதிரின்றது கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனால் பாஜகவோட பிடிஎம்மா இருக்காருன்னு ஒரு தோற்றம் இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக, அதுல இருந்து வெளில கொண்டு வருவதற்காக தான் விஜய் இப்படி தொடர்ந்து திமுகவையும் பாஜகையும் ஒரே தட்டில் வச்சு விமர்சிக்கிறார் அப்படின்றாங்க. திமுகவை எதிர்க்குது நீங்க முடிவாயிட்டீங்க, உங்களுக்கு வருத்தமா இருக்கு திமுக திட்டம் போதெல்லாம். அதனால உங்களுக்கெல்லாம் ஆறுதல் படுத்துறதுக்காக தான் பிஜேபி திட்டுறாரு. பிஜேபியோட பிடிஎம்மா அவர் எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் அவர் முதல்ல ஒரு அரசியல் எதிர்ப்பை சந்திச்சாருன்னா அது பிஜேபி இருந்து. ஜோசப் விஜய்னு அவர் முதல்ல அழைச்சது எந்த கட்சி? எந்த கட்சி தலைவர்? இல்ல, அப்ப விமர்சிச்சாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை இவ்வளவு ஹார்டா விமர்சிக்கலையே. அதைத்தான் நேத்து அண்ணாமலை சொன்னார். இவ்வளவு கோமா ஆறதுக்கு முன்னாடி அண்ணாமலை தான் சொல்றாரு, நாங்க உங்களை நேத்து வரைக்கும் மதிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த பேட்டி நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, அவர் ரொம்ப மரியாதை கொடுத்து மரியாதை, நாங்க நேத்து வரைக்கும் உங்களை விமர்சனம், அண்ணன் விஜய் அவர்கள் வரணும், எல்லாரும் வரணும், அண்ணன் விஜய் வரவேற்கிறேன். அவர் ஒரு வார்த்தை திரு விஜயை பத்தி மாத்தி பேசுற ஒரு வார்த்தை, நீங்க எப்ப பிஜேபி நாடகம் ஆடுன்னு சொன்னீங்களோ வந்து பாருன்னு நிக்கிறார். இது எப்படி பிடிஎம் எங்க வந்துச்சு? நாடகம் என்ன ஆடிச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? நீங்க டாஸ்மாக் நிறுவனத்தில் மத்திய அரசுக்கு பங்கு இருக்குது, சரிங்களா? செந்தில் பாலாஜி கூட திரு அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குது. நீங்க ஏதாவது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நீங்க நாடகம் ஆடுன்னு சொல்லுங்க. அவர் ஆர்ப்பாட்டம் பண்றாரு, போராட்டம் பண்றாரு, நடுவில் நிற்கிறாரு, காவல்துறை அவ்வளவு மல்லுக்கு நிற்கிறாரு, நீங்க நாடகம் ஆடுறாங்கன்றீங்க. ஒரு எதிர்கட்சியாக தானே செய்யணும். நீங்க பிட் நோட்டீஸ் கொடுத்த போது 4 பேருக்கு எது பண்ணா அது உங்களுக்கு திமுகவுடைய நாடகம் மாத்த இல்லையா, உங்க நாடகம் மாத்த இல்லையா, நான் அப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் அப்படி சொன்னா என்ன ஒன்றும் புரியலையே. கைது பண்ணி மண்டபத்தில் வைக்கப்பட்டவங்க நாடகம் மாறுறவங்களா? ராத்திரி 7:30 மணி வரைக்கும் எங்க இருக்கும் தெரியாம இருக்கிறவங்க நாடகம் மாறுறவங்களா? எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலை, ஒரு எதிர்கட்சியா நீங்க செய்யாம விட்ட வேலை. விஜயோட அரசியல் இப்படியே போனா எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? அறிக்கைகள், புசி ஆனந்த அறிக்கை, விஜய் அறிக்கை இப்படியே போயிட்டு இருந்தா எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? மே மாசத்துக்கு பிறகு அவர் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல களத்தில் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படப்பிடிப்புகள் முடிஞ்ச பிறகு அவர் வருவார்னு நான் நினைக்கிறேன். மே ஜூனுக்கு பிறகு வருவார்னு நினைக்கிறேன். அண்ணாமலையோட நேற்று பேட்டி விஜயை பற்றி பேசியிருந்தோம். காவல்துறைக்கு இனிமேல் தூக்கமே இருக்காது, இது யூனிஃபார்ம் போட்ட காவல்துறைக்கு நேற்று தான் கடைசி, இதுக்கு மேலே நல்ல தூக்கம் இருக்காது பார்த்துக்கங்கண்ணா அப்படின்னு. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு தடாரடியாக சொன்னால் கொஞ்சம் அப்படி வைப்ரண்ட்டாக இருக்கும். சோசியல் மீடியாலெலாம் வைப்ரண்ட்டாக பரவும், எல்லோரும் ஆசைப்படுவாங்க, பார்ப்பாங்க, எல்லோரும் ஃபயர் விடுவாங்க. அதுதான், வேற ஒன்று. காவல்துறை தூங்காமல் நல்லா தூங்குவாங்க. நேற்றுன்னு டிஜிபி தூங்கியிருக்க மாட்டாரா, கமிஷனர் அருண் தூங்கி, எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் நிம்மதியாக தூங்குவாங்க, மக்களும் நிம்மதியாக தூங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் 4 தூரம் போராட்டம் அப்பப்போ நடத்தப்படும் அப்படின்ற அவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு நான் நினைக்கல, பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அறிவிப்பு எப்படின்னு ஒரு அறிவிப்பு, அதெல்லாம் அப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதுதான் நானும் கேட்க வந்தேன். இந்த ஒரு 100 நாட்களில் 10,000 கோடி கம்பம் நடுவோம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு தடவை சவால் விட்டுருந்தாரு. அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இந்த அவர் அடுத்த முறை பார்க்கும்போது கேளுங்க. இல்லை, இப்படி அண்ணாமலை ஒவ்வொன்றும் பேசுறாரு, அக்ரெசிவாக பேசுறாரு, ஆனால் அடுத்தடுத்து அதை முன்னோக்கி வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க முதல்ல கொடி 10,000 கோடி நட்டிங்களான்னு கேளுங்க. அது நியாயமான கேள்வி, அவர்கிட்ட கேளுங்க. நான் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல பதில் சொல்லணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அவர் திமுக அரசுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணா அதில் அவர் என்ன செய்யணும்? அறிவாலயத்துக்கு வர்றேன்னாரு, அண்ணா சிலைக்கு வாங்க, அண்ணாமலை போகவே போனார். அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு போகவே இல்லையா? மவுண்ட் ரோடு போகவே இல்லையா? அண்ணா சாலைக்காவது பாருங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதற்கு பிறகு 1000 முறை போயிட்டார் மவுண்ட் ரோடில் நேற்று வரைக்கும். அப்போ நீங்களே சொல்லணும், அண்ணா அறிவாலயத்துக்கு இல்லப்பா, அண்ணா சாலைக்காவது பாருன்னு சொன்னது யார்? திமுக. அண்ணா சாலைக்கு ஒரு போகவே இல்லை நீங்க சொல்லுங்க. இல்ல, அறிவாலயத்துக்கு போஸ்டர் விட்டுறேன்னார்ல அண்ணாமலை சொன்னார்ல. இல்லைங்க, நீங்க கவுண்டர் கொடுத்தீங்க, அதை யோசிங்க. அண்ணா சாலைக்காவது வாங்கினாங்க, அண்ணா சாலைக்கு போகவே இல்லைன்னு நீங்க சொல்லிருங்க. அவர் அண்ணா சாலை போய் சுத்தி போறாரு சார், நானும் பார்த்தேன் சார் சொல்லுங்க. அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமே. அண்ணா சிலை பக்கம் போனவர் அறிவாலயத்துக்கு போயிருக்கலாம். உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமா இதை ஆசைச்சு நீங்க பண்ணிக்கங்க, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் உங்க பொலிட்டிக்கலா அவங்க சொல்லிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட், அதை நீங்க அப்படி கேட்கணும். நீங்க அண்ணா சாலைக்கு வரக்கூடாது சொன்னீங்களே, வந்துட்டு போனாங்க நினைச்சு பண்ணி அங்கே இருக்கணும். நான் சேகர்பாபுட்டேன் பொலிட்டிக்கலாகவும் சொல்லக்கலாம். நீங்க டீகோட் பண்ணி அர்த்தம் பண்ணி உங்க நேரத்தை நீங்க வீணாக்க வேண்டியதில்லை. இல்லை, அண்ணாமலைகளுக்கு மன விகாரத்துமே ஆகட்டும், அது ரொம்ப கடுமையாக பேசினாரு, அரசை கடுமையாக விமர்சிச்சாரு, செருப்பு போட மாட்டேனாரு, சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு. கடைசியில் யார் அந்த சேரம் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு போராட்டம் முன்னெடுக்கிறாரு, ஆவேசமாக பேசுறாரு, கடைசியில் எண்ணில் அது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. சும்மா தொண்டர்கள் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? ஒரு அரசியல்வாதியா இப்படி ஒரு அவல அரசியல்ல நான் இருக்கிறேன், நானும் ஒரு பங்காளியா இந்த அரசியல் இருக்கிறேனேன்னு என்னை நானே வருத்தி கொள்வதற்காக அடிக்கிறேங்க. அடிச்சுக்கிட்டாரு. அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்காம போயிட்டாரா? சாட்டையால் அடிப்பேன்னு அறிவிச்சாரு, அடிச்சுக்கிட்டாரா இல்லையா? ரைட். செருப்பு போட மாட்டேன்னாரு, இப்போ என்ன ஷூ போட்டுட்டு இருக்கிறாரா?
செருப்பு தான் போட மாட்டேன்னு சொன்னேன். இப்போ ஷூ போட இருந்தது காலை பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் கவனிக்கிறது இல்லை. செருப்பு போட மாட்டேன், செருப்பு போட்டிருக்காரா? நீங்கள் போய் பாருங்க. எனக்கு ஒன்றும் பிள்ளை அறிவிக்கிறாரு போயிடாருன்னா கொடியை பற்றி கேட்டீங்க, நான் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டேன். அவர் ஒன்றுனா அறிவிக்கிறாரு, ஒன்றுனா போயிடாரு. அப்படி 19 வந்து எதையுமே செய்யறது இல்லைங்க. என்ன செய்யணும்? ஒரு இல்லை யார் அந்த சார் யார் அந்த சார்னாரு, அப்படி அது இல்லவே இல்லைன்னு எஸ்ஐடி சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் சொல்லுவாங்க இவங்க. ஆனால் அது யார் இந்த சார்னு யார் இல்லைங்க எப்படி சொல்லுவாங்க அவங்க? எங்கே சொன்னாங்க? யார் தெர் இஸ் நோ சார் அப்படின்னு எஸ்ஐடி சொன்னாங்களா? இல்லை சிறப்பு விசாரணைக்குள்ள போட்டு என்ன சொன்னாங்க? தெர் இஸ் நோ சார்னாங்களா? எனக்கு புரியல. என்ன சொன்னாங்க? அந்த ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு. அப்படி யார்ட்டையும் அந்த ஞானசேகரன் பேசவே இல்லை. யார் இந்த சார்னு இவங்க பொலிட்டிக்கலாக ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தெர் இஸ் நோ சச் சார் அப்படின்னு அங்கே வந்துச்சா? தெர் இஸ் நோ சச் அனதர் அக்யூஸ்ட் அப்படின்றாங்க. அனதர் அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லைங்க. இவங்க பேசுறது அந்த இடத்துல எஸ்ஓசியில் ஒருத்தர் தான் இருக்கிறார். அனதர் அக்யூஸ்ட் இல்லைங்கிறது எப்படி முடிவு பண்ண? நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருச்சு. கமிஷனர் அருண் அவர்கள் எப்படி இதை குற்றச்சாட்டு சொல்லுவார்? நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு. அது விசாரணைக்கு பிறகு முடிவாகணும்ட்டாங்க. இல்லை சிறப்பு விசாரணைகளும் அதே தான் சொல்லுதுன்றேன். எங்க இன்னொருத்தர் இல்லைங்க, சார் இல்லைங்கிற எங்க வருதுன்னு நான் கேட்குறேன். இவங்க சார் வந்து கோ அக்யூஸ்ட்னா சொல்றாங்க. யார்கிட்டயோ பேசியிருக்கிறாரு, யார்கிட்ட பேசியிருக்கிறாருன்னு கேட்குறாங்க. அவ்வளோ யார் இந்த சார்னா அவர் இங்கே சொன்னார், அவர் வர சொன்னார், அவர் இருந்தான்னு அர்த்தம். அப்படிங்க சொன்னாங்க. யார்ட்டையும் பேசலைன்னு தான் சொல்றாங்க. ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு, யார்ட்டையும் பேசலை அப்படின்றாங்க. நான் சொல்றது அவர் சொன்னதை எதை மாற்றி சொன்னாருன்னு நான் கேட்குறேன். நீங்க ஒன்னொன்னா அறிவிக்கிறாரு, ஒன்னொன்னா போறாரு. ஒரு போராட்டத்தை வீரியமா பேசுறாரு, ஆனா அதுக்கு அடுத்து ரிசல்ட் வந்து அதை நோக்கி போறது என்ன செய்யணும்ன்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நீங்க என்ன செய்யணும்? ஒரு கட்சி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சி மக்களை விழிப்புணர்வு செய்வதுதான் அவருடைய வேலை. அதை தெளிவாக செஞ்சுட்டு இருக்காரு, வீரியமாக செஞ்சுட்டு இருக்காரு. வேற என்ன செய்யணும் நினைக்கிறீங்கன்றார். சாட்டால் அடிச்சுக்கிடுவேனாரு, அடிச்சுக்கிட்டாரு. செருப்பு போட மாட்டாரு, போடலை. குற்றச்சாட்டு சொல்லினாரு, சொன்னார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 வெளியிடனார், வெளியிட்டார். என்ன நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தாரு, ஊழல் தடுப்புத்துறையிட்ட புகார் கொடுத்தாரு, கவர்னர்கிட்ட புகார் கொடுத்தாரு. என்ன செய்யணுன்றீங்க எனக்கு புரியலையே. அவர் ஒன்றும் செய்யல. வேற யார் செய்யறா சொல்லுங்க. இவ்வளோ ஆக்ஷன் நான் சொன்னேன் பிஜேபி செய்யுதுன்னு. ஏடிஎம்கேவோ டிவிகேவோ மற்ற கட்சியில் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அனானிஸ்டி மேட்டர்ல. இப்போ மதுபான மேட்டர்ல மேட்டர் சட்டசபையில் கோல் கொடுத்துட்டு இருக்காங்க, வெளிநடப்பு செய்யறாங்க. அப்புறம் இல்லை எதிர்கட்சியா எதை நீங்க பேட்டி கேட்டு வந்தீங்க? எதுல பத்தி விவாதம் ஓடுது? பாஜக. ஏன் அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதான ஒரு எதிர்கட்சியோட முதல் வேலை. அது பாஜக செஞ்சிருச்சுல. ஆர்ப்பாட்டம், போராட்டம், நடிகை இடுப்பக்கள் என்னத்தையோ ஒன்று சொல்லி அது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வந்துருச்சுல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? அதிமுக தானே பிரதான எதிர்கட்சி, அதை கொண்டு வர வேண்டாமான்னு நான் கேட்குறேன். மற்ற எதிர்கட்சி அண்ணாமலை என்ன செஞ்சார், என்ன செய்யறாங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்க, அப்ப மற்றவங்க என்ன செய்யறாங்க யோசிச்சாதானே ஒரு பயங்கரமா செய்யறாருன்னு தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் 40 மார்க் வாங்கியிருக்கலாம் சார், கம்மியான மார்க்காக இருக்கலாம். அந்த ஸ்கூல் ஆவரேஜே 20ங்கும் போது அந்த 40 தானே பெரிய நம்பரு. அதையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. பிஜேபி அவ்வளோ செய்யுது. என்ன செஞ்சது, என்ன செய்யணும் புரியவில்லை. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் பாஜக அளவுக்கு அதிமுக திறம்பட செயல்படலை அப்படின்னு எந்த கட்சியும். நன்றி சார், உங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க